ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாமில் கெட் எலமெண்ட் பை ஐடியை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை ஷோ அண்ட் ஹிடன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா, ஹிடன் எலமெண்ட். ஓகேவா, நான் இதான் பண்ண போகிறேன். அதனால் இதில் வந்து ஹிடன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, hidden the content. ஓகே, இந்த இடத்துல hidden dot html அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் போல என்ன பண்ணணும், html டைப் பண்ணிக்கணும், head section டைப் பண்ணிக்கணும், டைட்டில் டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், hidden, இந்த இடத்துல hidden the element, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை hidden பண்ண போறோம். அதுக்கான கோடிங் எப்படி டைப் பண்ணணும் தான் பார்க்க போறோம். அதில் பாடி அப்படிங்கிற என்னோட டேகுக்குள்ள தான் நம்ம எல்லா ப்ராசஸுமே பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா h1 போட்டு நான் இந்த இடத்துல hidden the element அப்படின்னு நான் சொல்லி இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த hidden the element அப்படின்னு நான் சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல பேராகிராஃப் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இப்போ இந்த பேராகிராஃப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா hidden me அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணிட்டு hidden the text அப்படின்னு அந்த ஐடிக்கு ஒரு நேமும் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல பட்டன் ஒன்று கிளிக் பண்ணிட்டு அதுல ஆன் கிளிக் அப்படிங்கிற என்னோட ஏரியாக்குள்ள ஹிடன்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அந்த பட்டனுக்கு நேமும் ஹிடன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எனக்கு தேவையான கண்டென்ட்டை வச்சுட்டு அதுக்கு நான் ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கேன். பட்டனோட நேம் வந்து ஹிடன் அப்படின்னு வச்சுட்டு அதுக்குள்ள ஹிடன்னு ஒரு ஃபங்க்ஷனை கிளிக் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷன் எப்போ கிளிக் ஆகும்போது எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹிடன் ஆகணும், இந்த கண்டென்ட் வந்து ஹிடன் ஆகணும். இதுதான் என்னோட ஒர்க். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஸ்கிரிப்ட் டேகை நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, ஸ்கிரிப்ட் டேகை நான் யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள ஹிடன் அப்படின்னு நான் சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஹிடன் அப்படின்னு நான் சொல்லி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஹிடன் ஐடியை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே ஐடி கிரியேட் பண்ணிக்கோல, அந்த ஐடியை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு நான் இதை வந்து மறைய வைக்கணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த கண்டென்ட் மறையணும் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டைல் டாட் டிஸ்பிளே அப்படின்னு நமக்கு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். டிஸ்பிளேல வந்து நமக்கு நன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துடலாம். நன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த கண்டென்ட் மறைஞ்சிரும். இப்ப பார்க்கலாமா, இதை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இதோட ஒரு ஃப்ளோவை திரும்ப சொல்றேன். என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை நான் இங்க கொடுத்துருக்கேன். அந்த கண்டென்ட்டோட நேமை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா hidden the text அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஓகேவா, அதுக்கு வந்து நான் ஒரு ஐடியும் வச்சிருக்கேன். hidden me அப்படின்னு என்னோட கண்டென்ட்டை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஐடி வந்து hidden text அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகணும். என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும், அந்த ஹிடன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஐடியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீ டிஸ்பிளே வந்து நன் ஆக்கிடு. நன் மீன்ஸ் என்னது, மறைய வச்சிரும் அப்படிங்கிறது தான் இதோட ப்ராசஸ். இப்போ போய் பாருங்க, இந்த இடத்துல இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு ப்ரௌசர்ல போய் ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஹிடன் மீ அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை போய் பட்டனை கிளிக் பண்ணேன்னு பாருங்க, எனக்கு அந்த கண்டென்ட் மறைஞ்சிருச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா மறுபடியும் அந்த கண்டென்ட் வந்துடும். ஏன்னா இப்போதைக்கு இது டிஸ்பிளே வந்து தெரியுது. நம்ம இதை கிளிக் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே என்ன ஆயிருது அப்படின்னா ஹிடன் ஆயிருது, நன் அப்படின்னா அது மறைஞ்சு போயிருதுன்னு அர்த்தம். இப்போ இதே இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷோ த கண்டென்ட்டும் நம்ம பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஷோ த கண்டென்ட்டும் பண்ணணும், ஹிடன் த கண்டென்ட்டும் பண்ணணும். அப்படின்னா நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து ஹிடன் அண்ட் ஷோ அண்ட் hidden the content அப்படின்னு பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா show the hidden content, என்கிட்ட இருக்கக்கூடிய hidden content நான் எப்படி ஷோ பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்க போறேன். இதான் என்னோட ப்ராஜெக்ட். இப்போ இதையும் நான் இதே ப்ரோக்ராம்குள்ளேயே நான் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் ரெண்டையும் தான் டைப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கீழே வந்துட்டு அகைன் ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேகுக்கு நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நான் அதில் என்ன பண்ண போறேன்னா ஷோ த டெக்ஸ்ட் அப்படின்னு நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இதுல இன்லைன் சிஎஸ்எஸ் வழியா நான் என்ன பண்றேன்னா அதோட டிஸ்பிளேவை நான் வந்து நன்னு வைக்க போறேன். நன்னா என்ன ஆகும், நமக்கு இப்போதைக்கு அது கண்டென்ட் தெரியாது. இப்பவே பாருங்க உங்களோட ப்ரோக்ராம்ல இதை நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க உங்களோட கண்டென்ட் தெரியல.
ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று வைக்க போகிறேன். அந்த பட்டனோட நேம் ஷோன்னு இருக்க போகுது. இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது ஓகேவா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்னா ஷோ அப்படிங்கிற என்னோட ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இதுக்கான ஸ்கிரிப்ட் நம்ம எழுதலாம். இப்போ பாருங்க, அகைன் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி ஃபங்க்ஷன் ஆஃப் ஷோ அப்படின்னு நான் சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, எனக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஷோ த டெக்ஸ்ட் அப்படிங்கிற என்னோட ஐடியை வாங்கிக்கிறேன். அதில் போயிட்டு அதோட ஸ்டைலை நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டைல் டாட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஏரியாவை பிளாக் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் என்ன ஆயிரும், ஷோ ஆயிடும். இப்போ தான் இதை வச்சு தான் நமக்கு தேவையான கண்டென்ட்டை ஹிடனும் ஷோவும் நம்ம பண்றோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணனா இந்த இடத்துல ஹிடன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஷோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணனே பாருங்க, வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற கண்டென்ட் வந்துருச்சு. ஹிடன் பண்ணனா எனக்கு அந்த கண்டென்ட் ஹிடன் ஆகுது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், இப்போ ஹிடன்னு கொடுத்தா ஹிடன் ஆகும், ஷோன்னு கொடுத்தா அந்த கண்டென்ட் ஷோ ஆகும். நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அந்த கண்டென்ட் ஷோ பண்ண முடியும். இதுதான் டாமை யூஸ் பண்ணி கெட் எலமெண்ட் பை ஐடி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை ஷோ பண்ணுறதுக்கும் அதை ஹிடன் பண்ணுறதுக்குமான கோடு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு தொடர்ந்து கிரிடோ சிஸ்டம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன் guys. Thank you. Bye bye.